வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃப்ரம் ஐசிஎஸ். ஸோ ஒரு சூப்பர் மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீக்கை. இந்த மண்டேவை ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு எல்எஸ்ஜி வெர்சஸ் டிசி. அண்ட் இது எங்க ஒரு ஹோம் சைடுமே நம்ம சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரல் வென்யூ. ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜன் ஃபேன்ஸுக்காக ஒரு வைஷாக்ல நடக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிசி சார்பாக நடக்க போகிற மேட்ச், பட் ஆனால் டெல்லியில் இல்லாமல் இது வந்து வைஷாக்கில் நடக்குது. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம கூட மேட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ எல்எஸ்ஜி, ஸோ அவங்களோட டீம் ப்ராபபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் ஆல்சோ டீம் ப்ராபபிள் நிறைய பேசிட்டோம். குயிக்காக சொல்லிட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம போயிடலாம். எல்எஸ்ஜி முக்காவாசி பேர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானுங்க இன்ஜுரின்னு சொல்லிட்டு. பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரு பவுலர் ஆட போறாங்கன்னு தெரியல, அந்த லெவல தான் இருக்கு. பேட்டிங் ஸ்ட்ராங் மாப்பிள ஆல் பேக். இப்போ ரீசெண்டா நடந்த மேட்ச் படி பார்த்தா பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடினா வின் பண்ண முடியுன்ற அளவுக்கு இருக்கு. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங். ஸோ அது ஸ்டார்ட் த பிளேயிங் 11 சொன்ன மாதிரி. நான் வழக்கமா சொன்ன மாதிரி தான், ருத்ராஜ் கேக்கர் நம்பர் 3 சொன்ன மாதிரி இங்க ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இருக்க போறேன். இறந்தா நல்லா இருக்கும். ரிஷப் பண்ட் ஆல் ஓப்பன் வித் ரிஷப் பண்ட் அண்ட் ஏடன் மாக்ரம் அட் டாப். அவன் கூட நான் நம்பர் 3ல மிச்சல் மார்ஷ் இருக்குவேன். நம்பர் 4ல புரான், நம்பர் 5ல மில்லர். சோ இன்கேஸ் ரைட் ஹேண்ட் தேவைப்பட்டா ஆயுஷ் பத்தினே மிக்ஸ்அப்ல யூஸ் பண்ணிப்பேன். மில்லரை பினிஷ் பண்ணிட்டு அப்புறம் ஷாபாஷ் அகமத், ரவி பிஷ்ணா 2 ஸ்பின்னர். ஷாதுல் தாக்கரை ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க. ஷாதுல் தாக்கூர், ஆவேஷ் கான் இருந்தா ஆவேஷ் கான். இன்கேஸ் ஆவேஷ் கான் இன்ஜுரினா லெஃப்ட் ஹேண்ட் வெரைட்டிக்காக ஆகாஷ் சிங் சிஎஸ்கே ஆடி இருக்கான், ராஜஸ்தானுக்காக ஆடி இருக்கான். ஸோ அவனா இருக்குவேன். ஷமார் ஜோசப், ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு ஆர்சனல் டீம் யாருமே கிடையாது. அதனால ஷமார் ஜோசப் நான் பேக் பண்ணி இறக்குவேன். இன்கேஸ் அவங்க ஷமார் ஜோசப் போகாம வேற ஒரு பேஸ் பவுலருக்கும் போகலாம், பட் ஆள் இல்ல. ஸோ அபிஷேக் ஷமார் ஜோசப் தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப்ல அப்துல் சமாத், சித்தார்த் மணிமாறன். இன்கேஸ் மணிமாறன் வேணும், பவர் பிளேல எனக்கு போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா நான் மணிமாறன் சித்தார்த். ஏன்னா பவர் பிளேல போடுறதுக்கு ஆளே கிடையாது இவங்களுக்கு. ஷமார் ஜோசப் எப்படி போடுவான். மணிமாறன் சித்தார்த் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அந்த பவர் பிளேல நல்லா போடுவான்றனால அவனை இருக்கேன். மற்றபடி பவுலிங் வீக்கு, பேட்டிங் ஹெவி. இதுதான் இது. சரி, டிசியோட 11 சொல்லுங்க. ஓகே, ஸோ டிசி 11 முதல் போயிடலாம். ஸோ டிசி 11 எனக்கு மனப்படமாவே இருக்கு மேடி. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், நான் ஸ்டில் ஐ வில் கண்டினியூ வித் ஃபேஃப் தான். ஏன்னா ஸோ 2 பேருமே கொஞ்சம் அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ். கேஎல் ஒன் டவுன் அவனுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒன் டவுன்ல கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் மிடில் ஆடுறா. அப்போ மேபி அபிஷேக் போரால் தான் 3 ஆடுவோம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொசிஷன் லாஸ்ட் இயர் சூப்பரா ஆடினான். பட் ராகுல் 4ல அகேன் 4னா 12-13 அந்த ஓவர்ல வரணும், ரொம்ப ஆக்சிலேட் பண்ணணும். இவன் ஒரு மாதிரி சப்ளிம் கிளாஸோட ஆடுற பிளேயர் கேஎல் ராகுல். ஸோ அதனால அவனுக்கு அது எப்படி ஓடிக்கு சூப்பரா செட் ஆகும். பட் T20க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட்ஸ் அகேன் அடாப்ட் ஆகி சூப்பரா அவுட்கம் வந்துச்சுன்னா இட்ஸ் வெரி குட். அப்போ 3 அபிஷேக் போரல், 4 கேஎல் ராகுல், 5 அக்ஷர் பட்டேல். ஆல்ரெடி சேல் ஹிஸ் பிளேஸ். அண்ட் ஆல்சோ இதுல நல்லா பண்ணனா அவனுக்கு T20லயுமே அந்த 5ல கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல. சோ இவன் நல்லா பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டான். ஐபிஎல்ல ஒரு ப்ரூவன் பேட்ஸ்மேன் ப்ரூவ் பண்ணிட்டான்னா ஓடியில் ஆடிட்டு இருக்கான் கன்ஃபார்மா. T20லயுமே 5ல சீல் பண்ணிடுவான். ஸோ ஆப்வியஸ்லி அக்ஷர் பட்டேல் தான் வருவான். அண்ட் டு பி ஃபாலோட் பை நம்ம ஸ்டப்ஸ் அண்ட் அர்ஷிதோஷ். இவங்க 2 பேருமே அவங்க ஒரு ஃபினிஷர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அர்ஷிதோஷ் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கான். அண்ட் டு பி அந்த 3 பேசர்ஸ் மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், நட்டு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல குல்தீப். அண்ட் இம்பாக்ட்ல பவுலிங் ஃபேவரா போகணும் அப்படின்னா மோஹித் சர்மா வருவான். இல்ல பேட்டிங் ஃபேவரா போகணும், லாஸ்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா வேணும் அப்படின்னா சமீர் ரிஸ்விக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கருண் நாயருக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா கருண் நாயரன் நம்ம ஃபினிஷரோ இல்ல ஒரு ஹிட்டராவோ நம்ம பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 3 விக்கெட்ஸ் குயிக்கா ஒரு 3 விக்கெட்ஸ் குயிக்கா வந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு சமீர் ரிஸ்விக்கு இதா பார்க்க முடியாது. ஸோ இம்பாக்ட் மைட் பி சமீர் ரிஸ்வி. அண்ட் இதுதான் டிசியோட பிளேயிங் 11 இருக்கும் மேடி. எனக்கு பேட்டிங்கோட டிசியோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா முகேஷ் குமாரும் பிபிலையும் போடுவான், டெத்லையும் சூப்பரா போடுவான். முகேஷ் குமார் வெரி ஹியூஜ் இம்பாக்ட். அண்ட் ஆல்சோ நட்டு சொல்லவே தேவையில்ல, அந்த கரெக்டா எஸ்ஆர்எஸ் ஒரு 6வது ஓவர் டெத் ஓவர்லையும் போட்டுருவான். மிச்சல் ஸ்டார்க், அகைன் ஸ்டார்க் ஆல்வேஸ் ஸ்டார்க். அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் இதுல அந்த இன்கமிங் டெலிவரிஸ்க்கு இன்னும் நிறைய பேட்ஸ்மேன்ஸுக்கு விடையே தெரியல இப்போ வரைக்குமே. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டார்க் வில் பி லீத்தல். அண்ட் ஸ்பின்னுக்கு சொல்லவே வேணாம், இந்தியன் கண்டிஜென்ஸ் குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. 2 பேருமே ஆமா 2 பேருமே இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அண்ட் இப்போ இதுல நான் டிசிஎஸ் முடிச்சிடறேன். டிசி இப்போ இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ தே ஹாவ் டு டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் எடுக்கணும் மேடி. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தோம் டாஸ் கேகேஆர் அண்ட் டிசி மேட்ச்ல கேகேஆர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்கோர்
272 272 அடிச்சிட்டாங்க. அது இவங்க சேஸ் பண்ண முடியல. 163 அடிச்சாங்க. பட் இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் அகைன் டெய்ல் போக போக கொஞ்சம் கோபப் பண்ணாங்க டிசி. பட் இந்த பர்டிகுலர் இதை வந்து கேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால இவங்க டாஸ் இன்னும் பேட்டிங் இருக்கு. நம்ம ஞாபகம் இருக்கா, எஸ்ஆர்எச் மேட்ச்சுமே நான் இதுதான் சொன்னேன். ஆமா ஆஃப்டர்நூன் ஆமா அது மேட்ச்சு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரன் போர்ட் போட்டீங்க 220 230 போட்டாலுமே நல்ல இது. பட் ஆர்ஆர் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் அதுதான். அழகா ஃபீல்டிங் எடுத்துட்டு அபிஷேக் சர்மா ஹெட் கையில அதேதான். போய் கொடுத்துட்டாங்க. நம்ம படிச்சு படிச்சு சொன்னோம். ஒரு எக்ஸ்பர்ட்டா நமக்கே தெரியுது ரியான் பராக் அங்க வந்து டோட்டல் இந்த மேட்ச் தோத்ததுக்கே எனக்கு அது ஒரு முக்கியமான காரணம். மதியம் வெயில் மொட்டை வெயில் அடிக்குது, உன் அப்ப போய் ஸ்ட்ரென்த்துக்கு பவுலிங்க போட்டு ஆடாம உன் ஆஹ் ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஆடணும். ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நீ வழி விடாதா. இப்ப ரெண்டு டீமே எப்படி தெரியுமா மாப்பிள, அப்படியே ஆப்போசிட். எல்எஸ்சி டிசி. உம் எல்எஸ்சி வந்து பேட்டிங் ஹெவி, பவுலிங் கொஞ்சம் சுமார். இங்க வந்து உம் டிசி வந்து பவுலிங் ஹெவி, பேட்டிங் சுமார்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ் லெக்ஸ். இப்போ எல்லாமே வந்து புது காம்பினேஷன் உட்காடுறாங்க, எக்ஸப்ட் அபிஷேக் உம் பொரல். டாப் ஆர்டர் எல்லாமே வந்து நியூ டு கண்டிஷன், நியூ டு டீம். யாருமே உம் வந்து போன வருஷம் ஆடினவங்க கிடையாது, எக்ஸப்ட் பிரேசர் மேக்கர். அவன் கூட லேட் டோர்னமெண்ட்ல தான் வந்தான். சோ அவனையும் வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா தான் பாக்கணும். ஏன்னா செகண்ட் இயர் ஆடுறாங்க, கொஞ்சம் ஆமா. கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படி சுத்துறான்றத. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு இது கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. பட் இங்க வந்து ப்ரூவன் கான்பிடன்ஸ் ஃபார் ஆல் த டாப். சோ ரெண்டு பேருமே உம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நீ இப்போ நான் பவுலிங் லெவி, நீ பேட்டிங் லெவி, யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலான்னு. ஏன்னா இவங்க பவுலிங்க 15 20 ஓவர்ல சாலிடா போட்டுருவாங்க. உம் எல்லாத்துக்கும் சாலிடா பேக்கப் வச்சிருக்காங்க. அதனால பவுலிங் செமையா இருக்கு. மிஸ்டேக் பண்ணனா எங்க மாட்டிப்பாங்கன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரே மாதிரி பவுலர்ஸ். இப்போ அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேமர், குல்தீப் வந்து லெஃப்ட் ஹேம் சேனமேன். சோ இங்க வந்து மூணு உம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட், அண்ட் மோர் ஓவர் அப்துல் சமாத் நல்லா ஸ்பின் ஆடுவான். ஆயுஷ் ஓ பதானியும் நல்லா ஆடுவான். ஸோ உம் இன்கேஸ் பண்ட் ஸ்டே பண்ணாலுமே அந்த மூணு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிஷன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆ ஸ்பின்னை யூஸ் ஓகே. பண்ணாம மாட்டிப்பானுங்களோன்னு ஒரு இது இருக்கு. அதான் இன்கேஸ் நல்ல ரன் போயிட்டானுங்கன்னா பார்ட் டைம் கை அது ஒரு சுத்திருக்க இருக்கு. யாராவது இருக்காங்களா மேடி? யாராச்சும் சும்மா ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு டிஸ்டன்ஸ் அப் இருக்கான். ஸ்டெப்ஸ் இருக்கு, அதெல்லாம் டிஸ்டன்ஸ் அப் போடுவான்னு தெரியல. ஓகே. இருக்கான். ஓரளவுக்கு போடுவான். 2 ஓவர் தள்ள வில் முடியும் ஜாக்ஸ் மாதிரி. அவனுக்கு. வில் ஜாக்ஸ் மாதிரி. அதுதான் அந்த மாதிரி தள்ள முடியும். ஸோ அது அடிக்கு போய் விக்கெட் ஆனாலாம் அந்த மாதிரி ஒரு இது தவிர அதுக்கும் பேக்கப் வச்சிருக்காங்க. பட் அதில் ஐம் லுக்கிங் ஃபார் அ கான்டெஸ்ட் அகைன்ஸ்ட் குல்தீப் யாதவ், நிக்லஸ் புரான். நிக்லஸ் புரானுக்கு பட்டுருச்சுன்னா லக்னோ வின்னு. நிக்லஸ் புரானுக்கு படலன்னா டிசி வின். ஓகே சூப்பர் மேடி. அண்ட் ஆல்சோ டிசி எனக்கு ரொம்ப வெல் பேலன்ஸ்டு சைடு எனக்கு தெரியுறாங்க. அண்ட் ஆல்சோ நான் இதை சொல்லியிருந்தேன், என்னோட 4 டாப் பிக்ஸ் வந்து சிஎஸ்கே, எம்ஐ, பும்ரா வந்துட்டான்னா எம்ஐ டெஃபினட்டா, பும்ராவோட அவைலபிள் பொறுத்து தான். அண்ட் 3 வந்து ஜிடி, 4 வந்து டிசி. ஸோ இந்த 4 டீம் தான் இப்போ என்னோட இதில் நான் வச்சிருக்கேன். மும்பைலனா மேபி அந்த ஆர்சிபி இல்லை கேகேஆர் யாராவது, சாரி எஸ்ஆர்ஹெச் உள்ள. ஸோ அது 2 மட்டும் தான் டவுட். மற்றபடி இவங்க இது எல்லாமே இந்த 4 தான் என்னோட ப்ராபபிள் இதாக இருக்கும். ஸோ டிசி வெல் ரவுண்டா இருக்காங்க. அப்படியே எல்எஸ்சி பக்கம் போனோம்னா நீ அங்க எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படின்னு அவங்க எங்க தோணுது? நல்லா மாட்டிப்பான். பவுலிங்கே இல்லடா, பேஸ் பவுலர்ஸே கிடையாது. நான் எல்எஸ்சி தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்புறேன்னா விசாகப்பட்டினம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சின்ன ஸ்டேடியம், லக்னோவை விட ம் கொஞ்சம் சின்ன ஸ்டேடியம். டிசி மாதிரி இருக்கும், பட் டிசி அளவுக்கு பொட்டியா இருக்காது. பால் நல்லா ம் பட்டுச்சுன்னா அந்த ஆல்டிடியூடு அந்த இதுக்கு பக்கத்துல இருக்கனால, சீக்கு பக்கத்துல இருக்கறனால அது கொஞ்சம் ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தாலுமே ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே டிசி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னன்னா அந்த ஸ்பின் மிடில் ஓவர்ஸ்ல வந்து பூரனும் மில்லரும் கேமை கொண்டு போக, மில்லரோட கடைசி ம் சாம்பியன்ஸ் மேட்ச் நம்ம பார்க்கணும். கேம் அப்படியே சீல் பண்ணி கொண்டு போற அளவுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் வேற மாட்டிக்கிச்சுன்னா டிசி பூரான் மில்லர் பயங்கரமான டெட்லி காம்பினேஷன். அவங்க 2 பேர் மேலதான் பேங்க் பண்றேன். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா வின் பண்ணுவாங்க. வீக்னஸ் பார்த்தா பவுலிங் தான் மாப்பிள. அவங்களுக்கு இந்தியன் ம் கண்டிஷன்ஸ்ல பவுலிங் இதுக்கு எல்லாருமே இன்ஜுரி. மயங்க் யாதவ், மோசின் கான், ஆவேஷ் கான் எல்லாருமே இன்ஜுரி. அவங்க யாரெல்லாம் காசு கொடுத்து எடுத்தாங்களோ அவங்க ஹாஸ்பிட்டல் படுத்துருக்காங்க ஃபாரினரும் பெருசா இன்ஜுரி. இல்லையடா மேடி. ஏன்னா லாஸ்ட் டைம் சம ஜோசப் எடுத்தாங்க, சம அடி, 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, சம அடி. அப்புறம் அவ்வளவுதான், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பேர் என்ன, இப்போ வேற மேட் என்ட்ரி ஆப்ஷனே வச்சு இல்ல அவங்களுக்கு. ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை மேட் என்ட்ரி வச்சு இப்ப ஆடினாங்க. அவனும் கிடையாது. அவனும் அவனும் கிடையாது. கிடையாது. அட்லீஸ்ட் மேபி யாராவது ட்ரேட் கூட பண்ணலாம் எனக்கு கேட்டேன். ஏன்னா ஒரு ஃபாரின் இல்ல அவங்க ஆப்ஷன் இல்லைன்னா. பவுலர்ஸே பெருசா எடுக்கல. ரிஷப் பண்ட்டுக்கே ம் 27 கோடி போயிட்டானுங்க. அப்புறம் எங்க பவுலர்ஸ் எடுப்பானுங்க அவனுங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸோ இதுவோ யாருமே எடுக்கல. இப்ப மோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளை எப்படியாவது தூக்கி போட்டு எடுத்துக்கலாம் அவனுங்க. அதையும் ம் விட்டானுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸே யாருமே கிடையாது. இஷாந்த் சர்மா மாதிரி யாருமே எடுக்கல. அப்படியே ம் விட்டுட்டானுங்க. நம்ம பாத்துக்கலாம், நம்ம எவ்வளவு நல்லா பேட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபுல்லா பண்ட்டு இவன் மில்லரு, அதுக்கப்புறம் பூரான் 3 பேருமே ஒரே மாதிரி பேட்ஸ்மேன். இங்க ஆஃப் ஸ்பின்னர் ம் இல்லைன்றது அட்வான்டேஜ். பட் ஆனா ஒரே மாதிரி பேட்ஸ்மேன் மாட்டினா மொத்தமா மாட்டிப்பாங்க. பாப்போம் என்ன ம் நடக்குது. ஓகே. அண்ட் நீ என்ன டாப் ஆர்டர் நினைக்கிற? கொஞ்சம். இப்போ டிசி ஒரு வீக்னஸ்னா நீ என்ன நினைக்கிற? ஓகே. இப்போ டிசி வீக்னஸ் இல்ல மேடி, கொஞ்சம் டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குமோ. ஏன்னா அந்த ஒரு 1 2 விக்கெட்ஸ் குயிக்கா விழுந்துருச்சுன்னா
இப்போ ஸ்டப்ஸ் எல்லாம் பெரிய ஃபார்ம்ல ரீசெண்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ண பெரிய ஃபார்ம்ல இல்லை. அண்ட் அக்ஷர் பட்டேல் ஓடிக்கு தள்ளி ஆடிவாங்க, 30-40 ஆடிடுவான். பட் T20ல ஒரு ரிமார்க்கபிள் 50, ஒரு 25 பால்ஸ் 50, ஒரு 30 பால்ஸ் 65 அந்த மாதிரி ஆக்சிலேட் பண்ணி புரியுது. ஆடுவானா? ஆடல இது வரைக்கும் T20ல ஆடல. பட் ஆடுவான சான்ஸ் கிடைச்சிருக்கு, 5ல ஆட போறான் கேப்டன். பட் ஆடுவானாங்கிறது தெரியல. ஆடினா நல்லா இருக்கும், அதுதான் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ அசுடோஷ் வந்து அகைன் நியூ ஃப்ரான்ச்சைசி, பழைய இருக்கிற ஃபார்ம்ல இஃப் ஹி கேன் ஏபிள் டு ரெப்ளிகேட் பண்ணுவானா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் தான். பட் மற்றபடி ரவுண்ட் சைடா இருக்கிறதுனால டிசி வில் கம் புரியுது. டாப்னு நினைக்கிறேன். ஆமா, டிசி வந்து நீ சொல்ற மாதிரி இந்த மிடில் ஆர்டர்ஸ்ல அபிஷேக் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த கேம்பெயின்ல இருந்ததுனால. மத்தபடி அவனுக்கு ஸ்டார்ட் நல்லா இருக்கணும். பவுலிங் வந்து ம், எப்படினாலும் டிஃபெண்ட் பண்ண முடியும். நீ சொன்னல பேட்டிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, டிசிஆர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, பவுலிங் போட்டு ரன்னை கம்மி பண்ணிட்டுருவேன். நீ முடிஞ்ச சேஸ் ம். பண்ணிக்கடா இந்த பவுலிங் அட்டாக் மூலம் ஐயோ டிஃபெண்ட் வேணாம் பண்றா. மேடி, லாஸ்ட் டைம் அப்படிதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி ம், இந்த மாதிரி டைம்ல தானே ட்ரை பண்ண முடியும் அவனுங்களால. புரியுதா? ஒரு காம்பினேஷன் புதுசா செட் ஆகுது மாப்ள. அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும். அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பவுலிங் ஹெவின்னு தெரியும். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டிங் ஹெவி டீமோட பண்ணி தான் பண்ண முடியும். நீ வந்து ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் கழிச்சு மும்பை மாதிரி, கேகேஆர் மாதிரி, எஸ்ஆர்எஸ் மாதிரி ஒரு பேட்டிங் ஹெவி டீம் கூட போய் மாட்டிக்க கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் வீக்கரா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. சோ நம்ம ஓகே, நம்ம ஸ்ட்ரென்த் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, அந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து ஆல்ரெடி வீக். சோ எதுக்கு நான் சேஸ் பண்ண ஓகே, போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஏன்னா ஓகே. அவங்களுக்கு 5 அப்படி பொசிஷன் லாங் டெயில் வந்துடும். அக்சர் பட்டேலே டெய்ல் மாதிரி தானே. சோ ம், அவங்க வந்து நான் டிஃபெண்ட் பண்றேன், நான் இந்த இந்த பேட்டிங் வச்சு ரன் அடிச்சு நான் டிஃபெண்ட் பண்றேன் உடனே. பூரான், மில்லரு, அதுக்கப்புறம் இவன் பண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நான் வந்து டிஃபெண்ட் பண்றேன்ற ஒரு பிரேவ் கால் எடுத்து தேர் ஸ்ட்ராங் அட் பவுலிங். அவனுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணலான்றது என்னோட தாட். நீ ஆ சேஸ் பண்ணலான்ற ஓகே, ஓகே. இல்ல, இல்ல. நான் டிஃபெண்ட் தான் சொல்றேன். ஆக்சுவலா எல்எஸ்சியோ, டிசியோ யார் எடுத்தாலும் பேட்டிங் தான் எடுக்கணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர்ல போட்டுறணும். 220, 230 போட்டுறணும். புரியுது. அதுவே ஒரு ப்ரெஷர் தான் நாடி. ஏன்னா ஆக்சுவலா நிறைய பண்றாங்க இப்போ ரீசெண்டா, நான் இல்லைன்னு சொல்லல. எத்தனை மேட்ச் பண்றாங்க? 20 மேட்ச் நீ ப்ராபபிள் எடுத்து பாத்தீங்கன்னா 5-6 மேட்ச் பண்றாங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா. இன்னும் கொஞ்சம் நீ பின்னாடி போனீங்கன்னா 20 மேட்சோ இல்ல 10 மேட்ச் எடுத்தாலுமே அதுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் பண்றாங்க. ஸோ அந்த கம்பேரிட்டிவ்லி 220 போர்ட்ல போட்டாலே கொஞ்சம் உனக்கு இது. அண்ட் டிசி 220 போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைங்களா? ஏன்னா அவங்க இருக்க பவுலிங் லைன் அப்புக்கு பவுலிங் கன்ஃபார்ம் சூப்பரா இது பண்ணிடலாம். இதே இது எல்எஸ்சி போர்ட்ல 220, 230 போட்டாங்கன்னா டிசி ப்ரெஷர்ல மாட்டிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் ரன் அடிக்கணும், அவ்வளோ இது பேட்டிங் நம்ம என்ன கொஞ்சம் பண்ணுவோம், பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கா. அதெல்லாம் புது காம்பினேஷன், புது கேப்டன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மாட்டிக்க சான்ஸ் இருக்குது. அதான் என்னோட சஜஷன் என்னன்னா, ரெண்டு டீமே எதுனாலும். ஆனா எல்எஸ்சி டாப் ஆர்டர் இந்த ஓப்பனிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னுமே செட் ஆகல, யார் ஆடுவான்னு தெரியல. இப்போ ப்ராபபிள்லி நம்மளால போட முடியல. பிரிட்ஸ்கி வருவானா, இல்ல மார்க்கரம் ஆடுவாங்களா, இல்ல மிச் மார்ஷ. பண்றேன் பார்ப்போம். நீ பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்க, எனக்கு பண்ணிட்டு எப்படின்னு தெரியல, எப்படி போவான்னு தெரியல. அண்ட் மிச் மார்ஷ் முன்னாடி கொண்டு போவாங்களா, இல்ல எப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஒரு கேம் ஆடினாலும் தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஜகீர் கானோட இதுல பவுலிங் யார் உள்ள வரப்போ மோஷின் கான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆவேஷ் கான் ஆடுவான். மோசிகா அப்புறம் இன்ஜூரி தான். மணிமாறன். ஷுவரா? அவனும் இன்ஜூரி. இன்னைக்கு பார்த்தா ராட் தாக்கூர் இருக்காங்க. ஓ, தாக்கூர் ஓ, அப்ப ரூல்ட் அவுட் அப்பனா மோஷின் கான். ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் தான் சொல்றாங்க. அதுக்கு பதிலா தாக்கூர் ஆன் ஓ, போர்டுன்னு சொல்றாங்க. ரெண்டு மெயின் பவுலர் ரூல்ட் அவுட்ரா மேடி. ரொம்ப கஷ்டம் தான், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தாக்கூர்லாம் சரி ஓப்பனிங் ஓவர்லாம் போடவே முடியாதுறாங்க. ஏதாவது ஒரு நடுவில் ஒரு ஓவர் 2 ஓவர் ஓட்டலாமே தவிர கஷ்டம் தான். ஏதாவது பிக் விக்கெட், பிக் ஃபிஷ் விக்கெட் தான் கொஞ்சம் ரன் கொடுத்துட்டு அடிப்பான், விக்கெட் எடுப்பான். பட் பாப்போம். ம், தாக்கூர் வந்து அஸ் பேட்டரா நல்லா ஆடி இருக்கான் லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல. பாப்போம். ஓகே. சரி, நீ இது இப்படி சொல்லு, இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இந்த இதுல வந்து எல்எஸ்சில யார் ஆடுவான்னு சொல்லி நான் டிசில சொல்றேன். எல்எஸ்டியில் இம்பாக்ட்ஃபுல்னா ஓகே, நல்லா இது. ஓகே, கன்சிடரிங் ஒரு கேரண்டீட் பிளேயரா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து மில்லரை சொல்றேன். ஏன்னா மில்லர் வந்து 5 டவுன் ஆடுவான் கண்டிப்பா. ஆமா, எப்படியும் அடிச்சிருவான் எப்படியும். ஏன்னா அவனை நம்பலாம். என்ன கேட்டா பூரணை நான் நம்பவே மாட்டேன் என்னைக்குமே. பட்டா பட்டு அன்னைக்கு தான் அவன் தான் ராஜா. படலனாலுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆட மாட்டான் பூரன். அவன் கேம் ஸ்டைலே அதான். அவனை குறை சொல்ல வரல, கேம் ஸ்டைலே அதுதான். பட் ஆனா மில்லர் அப்படி கிடையாது. ஹி இஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். அண்ட் ஆல்சோ ஹி வில் டேக் தி அக்கௌண்டபிலிட்டி டு டேக் த டீம் டு த ஃபைனல் ரீச். ஸோ அந்த ஒரு இது அவன்கிட்ட இருக்குங்கிறத ஐ வில் பெட் ஆன் மில்லர். ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நல்ல டீமை கொண்டு போவோம். நிறைய அதுதான் இதுல ஆடி மில்லர். இருக்கான். ம். அந்த இப்ப ரீசெண்டா டிசி 2023 செமிஃபைனல் பார்த்தியா? சரியான மேட்ச். அப்படியே டீமே ஆமா, கொலாப்ஸ். அங்க அந்த ஒரு 5 டவுனோ 6 டவுன்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் 220 வந்திருக்கலாம். 240 போயிட்டாங்க. நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஆட ஆள் இல்லை. நம்ம ரொம்ப தொசுக்கி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவன் சிங்கிள் ஹேண்டடா 100 ஓவர் அடிச்சான்ல, 100 அடிச்சு ஆமா, 240 கிட்ட கொண்டு வந்தாங்க. அதுவே செம பிரேவ் கால். நல்ல மேட்ச். ஸோ அந்த மாதிரி எனக்கு மில்லர் மேல ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங் எக்ஸலண்டா பண்ணுவான்.
ஸோ ஐ வில் பெட் ஆன் மில்லர். எனக்கு டிசிலன்னு பார்த்தா வந்து எனக்கு நான் குல்தீப் யாதவ் கிட்ட போவேன். குல்தீப் யாதவ் வந்து அடிக்க போயிடுவாங்க ஆப்வியஸ்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல. ஸோ குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் அந்த ஹோல்ட் பண்ணி போட்டு கொடை கிளம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மோரோவர் குல்தீப் யாதவ் அடிக்க போகணும்னு நினைச்சேன்னா நிறைய பேர் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் வந்து நீ டிஃபென்சிவ் மோட்ல அடிச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாங்கன்னா ஓகே. பட் இங்க இருக்க எல்லாருமே நம்ம குல்தீப் யாதவ் அட்டாக் பண்ணிடலாம். இருக்கிறது ஒரே ஸ்பின்ல இருந்து போவானுங்க. அதேதான் நீ சொல்ற அதே பூரானுக்கு நடந்ததுதான் குல்தீப் யாதவ்க்கு. குல்தீப் யாதவ் அடிக்க போயிட்டானுங்கன்னா ஒரே அடி, இல்லைன்னா மொத்தமா மாட்டிப்பானுங்க தொக்கா. அப்படியே தூக்கி அவனுக்கு போட்டு அந்த விட்டுருவான். ஏன்னா கான்பிடன்ட் ஃபேக்டர் தான் மேடி. ஏன்னா அவன் நல்லா பார்த்திருக்கியா, ஃபர்ஸ்ட் இந்த கான்பிடன்ட் grip கெயின் பண்ணுவான் பாத்தியா பண்ணிட்டான்னா, உள்ளுக்குள்ள பால ஆமா ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் செம்மையா போடுவான். he will be very lethal and அந்த கான்பிடன்ட் புடிச்சு அப்படியே ஹையா முடிச்சிருவான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட்லயே போட்டு கிராசிட்டிங்னா அவன் டவுன் ஆயிருவான். அதான் அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி தூக்கி போட்டுட்டே இருப்பான். நீ அடிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி. அதான் அந்த அந்த கால் தான் எப்படி நடக்கும்னு தெரியல. ஒண்ணு அவனுங்க அடிக்க பார்த்து அவுட் ஆவானுங்க, இல்லைன்னா அடிச்சு குல்தீப் முடிச்சிடானுங்க. ஸோ இம்பாக்ட் பண்ணனா குல்தீப் யாதவ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ சரி ஓகே. ஃபேண்டசி இப்போ ஃபேண்டசி நான் போயிடும். அதான் இங்க 2 அங்க 2 இதுதான் நம்மளோட இது. அண்ட் டிசில சொல்லணும்னா இல்ல ஐ வில் ஆல்வேஸ் இவன் கிறிஸ்டில் இல்ல. ஸோ நீ 5 சொல்லிடு, நீ 6 சொல்லிடு, நான் 5 சொல்லிடுறேன். 5-5 போலாமா? நான் 5 ஃப்ரம் 5 எல்எஸ்ஜி, 5 ஃப்ரம் டிசி. ஸோ டிசில ஐ வில் பெட் ஆன் வெரி ரிலையபிள் டிபெண்டன்ட் மிஸ்டர் கிளாசி ராகுல் டு ஸ்டார்ட் வித். அண்ட் ஃபேஃப் இந்த பர்டிகுலர் வென்யூல ஃபேஃபுக்கு போடும் கண்டிப்பா. ஹி வில் பி வெரி எக்ஸ்ப்ளோசிவ். ஜேக் ஃப்ரேசர் எனக்கு தெரியல, ஒரு மேட்ச் நான் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ கேஎல் ராகுல், ஃபேஃப் டூப்ளசிஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்ட் 3 டிபார்ட்மெண்ட்லயுமே ஹி வில் கெட் பாயிண்ட்ஸ். And also I will bet on Nattu and Kuldeep. And நம்ம இது எல்லாத்துக்கும் எல்எஸ்சி சைடு பாத்தீங்கன்னா ஓகே. இப்ப நான் யார் எடுக்கிறது? சரி ஓகே, எல்எஸ்சில நான் நீ வந்து சொல்லிடு, எங்க எல்எஸ்சில போறேன்? நீ சொல்லிடு. எல்எஸ்ஜில நான் சொல்றேன். எல்எஸ்ஜில வந்து நான் இவன் எடுக்கிறேன், ஆயுஷ் பத்திரன் எடுக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா கொஞ்சம் நல்லா இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல நல்ல இது காமிச்சிருக்கோம். அண்ட் பூரான். அண்ட் தேர்ட் வந்து நான் யார் போவேன்னா ஷாபாஸ் அகமது போவேன். ஷாபாஸ் ஓகே அகமது எஸ்ஆர்எஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் மோரோவர் எனக்கு பேட்டிங்கும் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நம்பர் 4 வந்து மெச் மார்ஷ். மெச் மார்ஷ் வந்து இந்த இடத்துல நல்லா ஆடணும்னு தோணுது லக்னோல. அந்த என்ன சொல்றது, ரீசெண்டா ரொம்ப நாள் அடிச்சு அவன் ஆடி அவன் பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்பர் 5 ரிஷப் பண்ட், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓகே. நீங்க ஓப்பனிங் ரொம்ப இதா ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுவும் பார்த்துட்டு வந்துட்டியா? எதுவும் லீக் இல்லடா, கன்ஃபார்ம் அப்படி ஏதாவது? எனக்கு ஒரு ஆசை தான் பண்ட் ஓப்பனிங் இறங்கணும்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இல்ல. ஓகே. ருத்ராஜ் கேட்க நம்பர் 3 சொல்லணும்னு ஆசை இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு ஆசை எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஏன்னா அவனுக்கு அங்கதான் கரெக்டா இருக்கும். மிடில் ஆர்டர்ல அவனும் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கப்ப இவனும் போய் இருக்காங்க உட்காரணும்ன்றான். ஓகே சூப்பர். இப்போ என்னோட ஃபேண்டசியில வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மை ஃபேவரட் இம்பாக்ட் பிளேயர் டேவிட் மில்லர். மில்லர் அந்த முக்கியமான பொசிஷன்ல வருவான். அண்ட் டெஃபினட்டா அவங்க கிட்ட இருந்து ஒரு 30-40 ரன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா அது ஒன்று இருக்கும். அண்ட் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை அப்துல் சமாத் போவேன். ஏன்னா ஒரு ஃபைனல் எண்டில் வருவான். ஸோ மைபி அடிக்க சான்சஸ் இருக்கு. அது ஒன்று. அண்ட் பிரிட்ஸ்கி. பிரிட்ஸ்கி ஆடுவானான்னு தெரில. ஆட்னா பிரிட்ஸ்கி வில் பி மை சாய்ஸ். அண்ட் பவுலிங்ல 2 பேர்னா சித்தார்த் மணிமாறன் ஆடியே ஆகணும். ஏதாவது எப்படி, ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கணும் பிளேயர்ல. பட் சும்மா அதே வந்து டிப்பிக்கல்லா இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவா வந்து சித்தார்த் மணிமாறனை உள்ள கொண்டு வந்து நேற்று இவங்க ஆடினாங்களே விக்னேஷ் புத்தூரை. யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு ஆளா. நேற்று பார்த்தா தெரிய பார்த்தா ஏஜென்ட் விக்ரம் மாதிரி லிஸ்ட் போடுறாங்க. அவனை எம்ஐ கேப்டன் கூட்டு போனாங்க, ஃபிளைட்ல கூட்டு போனாங்க, ஃபுல் எக்ஸ்பென்ஸ் பார்த்து. பட் நல்ல ஒரு அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது டீமுக்குள்ளே பயங்கர ப்ரொடக்டிவா வச்சிருந்தாங்க. நல்லா பண்ணாங்கல்ல. ஒரு அகைன் ஒரு இஃப் a team to be come out of top comparing with 10 competitive teams in an international tournament, so you have to take the brave call. அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நீ அங்க ப்ளே பண்ணியே ஆகணும். சும்மா கூட்டமா நம்மளும் வந்தோம் பவுலிங் போட்டோம் அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. அதனால சிதர் மணிமாறன் அண்ட் மை அனதர் பெட் ஆன் ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாய் வெரி குட் இன்டெலிஜென்ட் பவுலர். அகைன் கொத்தா விக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. பட் அகைன் ஒரு 4 overs 28 for 2 இல்ல 32, அவன் டே நல்லா இருந்துச்சுன்னா இவன் 32 for 3 கூட கிடைக்கும். பட் அகைன் ஒரு எக்கனாமிக்ல போட்டு முடிச்சிருவான். அதனால தீஸ் 5 players ஆர் மை ஃபேண்டசி ஃப்ரம் எல்எஸ்ஜி. இப்போ நீ டிசில இருந்து சொல்லு. டிசில இருந்து நான் யார சொல்லுவேன்? டிசில முகேஷ் குமார், அதுக்கப்புறம் ஓகே. மோஹித் சர்மா. 2 பேரும் வந்து விக்கெட் எடுத்தா தூக்கிடுவானுங்க மொத்தமா. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆடாம பவுலிங்கும் போடுவான். அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டேன். அது எடுத்துட்டியா? அப்போ கேஎல் ராகுல் எடுத்துட்டேன். நீ வேற யார் இருக்கா? எனக்கு ஸ்டப்ஸ் அசுதோஷ் இருக்கான், சர்மா எடுத்தியா? ஜேஎஃப்கே இருக்கான். ஸ்டப்ஸ் அக்ஷர் எடுக்கல. ஸ்டப்ஸ் எடுத்துப்பேன். அசுதோஷ் சர்மா எடுத்துப்பேன். அசுதோஷ் சர்மா எடுத்த அக்ஷர் எடுத்துட்டியா? எடுக்கல. அசுதோஷ் நடராஜன் எடுத்துட்டால இன்னும் ஒரே ஒருத்தர் வந்து வேற யாரும் இல்லையாடா எனக்கு.
எனக்கு நம்மள நான் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிறேன். நம்மள நான் ஸ்டப்ஸ் 11 பேரு எடுத்துக்கிறேன். நம்மளே ஆளுக்கு ஆளு அஞ்சுன்னு சொல்லிட்டோம். அதனால ஓகே தான். ஸோ அந்த தென் அந்த காம்பினேஷன் தான். ஸோ இதுதான். ஓகே. சரி, ஓகே மேடி. இப்ப நம்ம எல்லாமே பேசியாச்சு. இப்போ வின் ப்ராபபிலிட்டி சொல்லு. நீ சொல்லி நான் முதல்ல ஆரம்பிக்கவா? எனக்கு வந்து பிரேவ் கால் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி வந்து சூப்பர் தான். 51-49. ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, அந்த மிடில் ஆர்டர்ல இருக்க அந்த காம்பினேஷன், இங்க இருக்க அந்த பவுலர்ஸ் அது இருக்கிறதுனால பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேட்டிங் ஃபேவரட்டா இருக்கும். ஐடியா செப்பாக் மாதிரி எல்லா பிச்சும் இருக்காது. அதை நம்பி ஐ எம் பேக்கிங் ஆன் த பிளேயர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ். இன்கேஸ் இப் தேர் கோயிங் டு சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ரெண்டுமே சேஸ் தான் பண்ண போறாங்க லக்னோ, வேற வழி இல்ல. போர்டிங் பேட்டிங் ஆடினா அவனுக்கு காலி, பவுலிங் டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல. ஸோ அந்த காம்பினேஷன் டிசி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த காம்பினேஷன்ல இந்த இது கிளிக் ஆகும்னு தோணுது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ ஐ வில் பெட் ஆன் ஓகே, ஐ வில் பெட் ஆன் டிசி மேரி. ஸோ நான் என்னோட கால் வந்து 60-14 கொடுக்குறேன். ஸோ 60 என்னன்னா இவங்க ரொம்ப ஆல்ரவுண்ட் சைடு அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் 11 எல்லாமே இவங்க செட்ல இருக்கு ஆல்ரெடி. ஏன்னா அந்த ஸ்லாட்ல விளாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. அகேன் கேஎல் ராகுல் அது ஓகே, அது ஈவன் இஃப் ஹீஸ் ப்ரிஃபர் டு கோ வித் இந்த மிடில் ஆர்டர்னா அது ஓகே தான். ஸோ அந்த கம்பல்சரி நடக்கல. ஸோ அங்கே எல்லா ஸ்லாட்லேயும் ஆடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அந்த அதர் சைடு எல்எஸ்ஜியில் வந்து இன்னும் தி ஹேவ் டு சி ஓப்பனிங்ல யார் அனுப்பலாம் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ பவுலிங் இன்னுமே அந்த 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் 4 ஓவர் போட போற பவுலர் யாருன்னு தெரியல. இதுல இம்பாக்ட் எப்படி வரப்போகுது, இல்லை அவங்க ஓப்பனிங் போட்டாங்கன்னா எப்படி போடுவாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால ஐ வில் ஸ்டில் வெயிட் அண்ட் சி ஹவு தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம். இப்போதைக்கு என்னோட பிளேயிங் லெவனே மிஸ்ட்ரி தான். பேப்பர் பாக்குறதுக்கு யார் இருக்கான்னு ஆமா, தெரியாது, அது மாதிரி நமக்கே தான் இருக்கு. தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால ஐ வில் பெட் ஆன் டிசி 60-14 கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறேன். அகைன் டாஸ் வின் பண்ணா எல்எஸ்ஜிக்குமே நல்லா தான் சொல்றேன். டாஸ் வின் பண்ணா அகைன் மை தாட் வில் பி தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் தே வில் ஆஸ்க் தி பவுலர்ஸ் டு டிஃபெண்ட். அதுதான். ஓகே. ஸோ நம்ம எல்லாமே பேசிட்டோம், மேடி பல செக்மெண்ட்ஸ் பேசிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு 7:30 மணிக்கு நல்ல ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ மேட்சை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிவ்யூக்கு வருவோம். யார் யார் எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம பேசுனதுல என்னென்ன எவ்வளோ ஒர்க் ஆச்சு, எவ்வளோ இது கரெக்டாக இருந்தது அண்ட் ஹவு தேல் பி பெர்ஃபார்மிங். அண்ட் எல்எஸ்ஜியோட ஸ்ட்ராட்டஜியுமே நான் பார்க்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீம் பிளேயரே இல்லை, பிளேயர்ஸ் ஸ்லாட்ல இல்லாம ஹவு தே ஆர் மேனேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி வில் கிவிங் த கிரெடிட்ஸ். அதான் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம டீட்டெயில் ரிவ்யூ அனாலிசிஸ்ல பார்ப்போம். Until and then, we are all signing off from the duo, Vijay and Maddie. Thank you so much.